ம். எதுவும் வரலல்ல? ஸோ இதுதான் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி. இப்போ வந்துட்டு உனக்கு தெரிஞ்சிருச்சு. கியூபிக் மீட்டர் எவ்வளோன்னு குடுத்துருவாங்க. குவான்டிட்டி. புரியல. அதான் நான் சொன்னேன்ல, ஒரு ஆளு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்க்குறான். அவனுக்கு பெர் டேக்கு வந்துட்டு 17.5 கியூபிக் மீட்டர் அவன் பண்றான். அப்போ ஒரு ஆள் பண்றதுனால 10 1 இன்டு 10 10 மணி நேரம். ஸோ அவன் என்ன பண்ணுவான், 1 மணி நேரத்துக்கு ஒரு 2 கியூபிக் மீட்டர் பண்ணுவான். 1.75 பண்றான். அதே ரிவர்ஸ்ல போட்டேன்னா 0.57க்கு ஒரு கியூபிக் மீட்டர் பண்றதுக்கு 0.57 மேன் ஹவர்ஸ் அவன் எடுத்துக்கிறான். ஒரு கியூபிக் மீட்டர் பண்றதுக்கு. 0.57 மேன் ஹவர்ஸ் ஆச்சுன்னா 1/2 மணி நேரம். இல்ல ஓகேவா? இதுதான். அதே 8 பேரா இருந்தாங்கன்னா, அதே 10 மணி நேரத்துல 150 கியூபிக் மீட்டர் பண்றாங்க. நான் ஜஸ்ட் அப்ராக்ஸிமேட்டா தான் போட்டிருக்கேன். இது வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு லொகேஷனுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் மாத்த மாரி வேரி ஆயிட்டே இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். 180 சில டைம் 200 சில டைம் 250 சில டைம் ஒன்லி 80 அது மாரி போட போட அது வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ என்னென்ன ஆவரேஜா ஒரு 150 கியூபிக் மீட்டர் பண்ணுவாங்கன்னு அப்படி வச்சோம்னா, 8 பேர் சேர்ந்ததுனால 8 இன்டு 10 80 மேன் ஹவர்ஸ். ஸோ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க 8 பேரு. 8 பேருன்றனால 8 இன்டு 10 80 மணி நேரம். ஓகே. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா சேம் 1.8 மேன் ஹவர்ஸ் சாரி 1.8 கியூபிக் மீட்டர் பெர் ஹவர் பண்றாங்க. 8 பேர் சேர்ந்து பண்ணாலும். இந்த இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2மே ஆல்மோஸ்ட் கிட்ட கிட்ட தான் இருக்கு. ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் பண்றதுக்கு 0.53 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்க இவங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ இன் அண்ட் ஆவரேஜ்ல இத பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அரவுண்ட் இதே தான் வரும். 0.57ல இருந்துட்டு 0.5ல இருந்து ஆரம்பிச்சு 1.4 வரைக்கும் வரும். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹைட்டு, டைப் ஆஃப் ஸ்கஃபோல்டிங்கு இதெல்லாம் பார்த்து இடம் எங்க ஒர்க் பண்றோம். ரெஸ்ட்லஃபான்ல ஒர்க் பண்றோமா? இல்ல வெளியில அ தோகா சிட்டி அந்த மாரி ஏரியால ஒர்க் பண்றோமா? அங்க இருக்க சேஃப்டி ஃபேக்டர்ஸு என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? என்னென்ன ரிஸ்க் ரூல்ஸு எல்லாம் இருக்கோ எல்லாமே பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து இந்த ஃபேக்டர் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் போகும். ஸோ இப்படி அதெல்லாம் வச்சுட்டு ஒரு 5 வருஷம், 10 வருஷம் என்ன ஒர்க் பண்ணி என்ன அச்சீவ் பண்றாங்களோ, அதுதான் இங்க நம்ம டெரிவைவ் பண்ணியிருப்போம். 0.6, 0.27 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எரெக்ஷனுக்கு. அப்படி இந்த 0.67 அப்படின்னா, இதுலருந்து நம்ம எப்படி கியூபிக் மீட்டர் கன்சிடர் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, வெரி சிம்பிள் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம். அது அந்த 10 மணி நேரம் டிவைடட் பை இந்த ஃபேக்டர் போட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 16 கியூபிக் மீட்டர் ஒரு ஆள் பண்ணணும் அப்படின்றது வந்துரும். டிஸ்மேண்டில் ஒரு நாளைக்கு 37 கியூபிக் மீட்டர் பண்ணணும்னு வந்துரும். ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ்? 10 மணி நேரம். அப்ப 10 மணி நேரத்துல நமக்கு இவ்வளவு கியூபிக் மீட்டர் ஒரு ஆள் பண்ணிருவாங்கன்னு வந்துரும். இதுதான் நம்ம சொல்றது. இப்போ வந்துட்டு இந்த ஃபேக்டர் தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபேக்டர் தெரிஞ்சிடுச்சு. ஸ்கஃபோல்டிங்னா இதான் ஃபேக்டர்ன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாரி இன்சுலேஷன் ஒர்க்னா இதான் ஃபேக்டர்ன்னு தெரிஞ்சிரும். பெயிண்டிங் ஒர்க்னா இதான் ஃபேக்டர்ன்னு தெரிஞ்சிரும். இதுக்கு பேரு ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி புரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதுல உனக்கு தேவை மேன் ஹவர்ஸ் வேணும். நம்பர் ஆஃப் பெர்சன் வேணும். பட் உன்கிட்ட இருக்கிறது என்னன்னா குவான்டிட்டி இருக்கு உன்கிட்ட. எவ்வளவு குவான்டிட்டி பண்ணணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4000 கியூபிக் மீட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே 4000 கியூபிக் மீட்டர் டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்றாங்க. எனக்கு எத்தனை எத்தனை மேன் பவர் வேணும்ன்றது தான் கண்டுபிடிக்கணும் இப்போ. இது வந்துட்டு இந்த ஃபேக்டர்ன்றது நம்ம பார்த்திருக்க ஃபேக்டர் என்னது இது? அவர் அவர் பர் கியூபிக் மீட்டர். ஓகேவா? இது வந்துட்டு கியூபிக் மீட்டர். குவான்டிட்டி வந்து கியூபிக் மீட்டர். இப்ப இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இது இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணா இங்க வர்றது கியூபிக் மீட்டர் இன்டு ஹவர் டிவைடட் பை கியூபிக் மீட்டர். ஸோ இதுல
கியூபிக் மீட்டரும் அடி வாங்கிடும். இல்ல பேலன்ஸ் இருக்கிறது அவர் தான். ஸோ இது மல்டிப்ளை பை இது பண்ணாலே நமக்கு மேன் ஹவர்ஸ் கிடைச்சிடும். ஓகே. இப்போ வந்துட்டு நமக்கு தேவை நம்பர் ஆஃப் பர்சன். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் பர்சன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா, நம்ம எத்தனை நாள்ல முடிக்கணும். இது வந்து மேன் ஹவர்ஸ் நமக்கு தெரியும். இது எத்தனை நாள்ல முடிக்கணும்னு வச்சோம்னா, ஒரு 10 நாள்ல முடிக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஆகும் அப்படின்னா, டோட்டல் மல்டிப்ளை 100. ஸோ நீ 100ஆல டிவைட் பண்ணுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இது வந்து இது டிவைடட் பை ஏன் நீ வாட்ஸ்அப்ல கால் பண்ற? ஏன்டா வாட்ஸ்அப்ல திருப்பி திருப்பி கால் பண்ற? ஒன் செகண்ட். சொல்றா தம்பி. என்னாச்சு? ஹலோ, கேக்குதா? கேக்குதா? என்னாச்சு? சரி, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ இதுதான் நமக்கு வந்து நம்ம மேன் ஹவர்ஸ் தெரிஞ்சிருச்சு. மேன் ஹவர்ஸ் டிவைடட் பை எத்தனை நாள்ல முடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 10. 10 டேஸ்ல போட்டோம்னா உனக்கு மேன் டேஸ் கிடைச்சிரும். ம். இதுவா? அதாவது இது ரெண்டுத்தையும் நீ மல்டிவே பண்ணனா உனக்கு மேன் ஹவர்ஸ் கிடைக்கும். அதுதான் போட்டணும். இது கியூபிக் மீட்டரு, இது ஹவர் இன்டு கியூபிக் மீட்டரு. இப்படி போட்டாலும் அப்படி போட்டாலும் ஒண்ணுதான். பட் போட்டிருக்கு. அதனால இந்த கியூபிக் மீட்டரு மல்டிபை வித் மேல இருக்க ஹவர், கீழே இருக்கிற கியூபிக் மீட்டர். ஸோ அது மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் கேன்சல் ஆயிடும். ஒன்லி ஹவர் மட்டும் தான் இருக்கும். அதுதான் 4000.8 போட்டோம்னா உனக்கு இவ்வளவு மேன் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்பர் ஆஃப் பர்சன் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனை நாள்ல பண்ண போற, ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ்ன்னு தெரியும். ஸோ இது வந்து 10 நாள்ல நீ முடியணும். 10 டேஸ்ல போறீங்க. 10 டேஸ். 10 டேஸ்ல நீ பண்ணணும். பர் டேக்கு 10 ஹவர்ஸ். ஸோ அது ரெண்டுமே பார்த்தோன்னா மொத்தம் 100 மேன் ஹவர்ஸ். அந்த 100 மேன் ஹவர்ஸ்ல முடிக்கணும் அப்படின்னா அது டிவைடட் பை இந்த 100 நீ 100 போட்டுனா உங்களுக்கு தேவையான மேன் பவர் கிடைச்சிடும். ம். சரி, 24% தான் எப்படி நீ கரெக்டா கண்டுபிடிக்கிறது? கரெக்ட் தான் எப்படி சொல்றது? அதை திருப்பி ரீகால்குலேட் பண்ணிப்பார். 54 இன்ட்டு 10 இன்ட்டு 10 ஹவர். 10ன்றது 10 நாள். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம். அப்படி போட்டோம்னா 240 மேன் ஹவர்ஸ் வந்துருச்சா? ஓகே. அதாவது வேற மாதிரி நான் சொல்றேன் பாரு. உனக்கு வந்து டோட்டலி 240 மேன் ஹவர்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ உனக்கு
இத 10 நாள்ல முடிக்கணும் அப்படின்னா இது டிவைட் பை 10ன்னு போட்டேன்னா உனக்கு ஒரு நாளைக்கு 240 அப்போ ஒரு நாளைக்கு 240 மேன் ஹவர்ஸ்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்ப்பாங்க நார்மலா? 10 மணி நேரம். அது டிவைட் பை 10ன்னு போட்டீங்கன்னா 24. அப்போ ஒரு நாளைக்கு 24 பேர் இருந்தாங்கன்னா 240 மேன் ஹவர்ஸ்ல நமக்கு இந்த ஜாபை அச்சீவ் பண்ண முடியும்ன்றதுதான் ஒரு கணக்கு. எஸ். அதே இல்ல அது 10 மணி நேரம் கிடையாது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்க்க முடியும் அந்த சைட்ல அப்படின்னா டிவைட் பை 8ன்னு போட்டேன்னா உனக்கு 30 பேர் வேணும். அதாவது 30 பேரு 8 மணி நேரம் 10 நாள் வேலை பார்த்தாங்கன்னா 240 மேன் ஹவர்ஸ் வரும். அந்த 240 மேன் ஹவர்ஸ்ல ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? 240 மேன் ஹவர்ஸ் இப்ப அப்படியே ரிவர்ஸ் தான் இது. இது வந்துட்டு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும். ஸோ இது டிவைட் பை 0.6 போட்டோம்னா இது டிவைட் பை இந்த 0.6 போட்டோம்னா உனக்கு வந்து டோட்டல் குவான்டிட்டி கிடைச்சிரும். அவ்வளவுதான். ரிவர்ஸ் இப்படியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுவும் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு இருக்கிற இந்த 3 ஐட்டம்ஸ் 3 ஐட்டம்ல ஏதாவது 2 ஐட்டம் இருந்துச்சுன்னா உனக்கு 3வது ஐட்டத்தை நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பெயிண்டிங் மீட்டர்ஸ். எஸ். அதே வந்துட்டு இங்க வந்துட்டு கியூபிக் மீட்டர் எடுத்துட்டு மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுருவேன். ஃபேக்டர்ஸ் வேறையா இருக்கும். போட்டுனா சேம் கால்குலேஷன் தான். இதே மாதிரி தான் எந்த ஒரு எம்இபி ஒர்க்கா இருந்தாலும் எந்த ஒரு ஜாபா இருந்தாலும் சேம் தான். உனக்கு வந்து ஃபேக்டர் வேணும். அந்த ஃபேக்டர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா உன்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம கிட்ட இருக்க ஆளுங்க எப்படி ஒர்க் பண்றாங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கு, அவங்க ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷம் எப்படி பண்றாங்க, எந்தெந்த லொகேஷன்ல எந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு ஒன்னொன்னா ரெக்கார்ட் பண்ணி நம்ம இந்த ஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ஈஸியாக வரும். ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு ஆளுங்க வந்துட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இப்போ அல்ட்ரான்னு எடுத்துக்கிட்டோம்னா பெயிண்டிங் இன்சுலேஷன் ஃபேக்டரி இருப்பாங்க. அதே மாதிரி எங்க கம்பெனி மெக்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து கேபின் ஃபேப்ரிகேஷன்ல அவங்களுக்கு தெரியும் எத்தனை நாள்ல எத்தனை பேர் வச்சு நம்ம இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வேற மெக்கானிக்கல் மதியனா வேற எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பண்ற அந்த ஷட் டவுன்ல பண்ற மெக்கானிக்கல் ஒர்க்ஸ்ல எவ்வளவு நேரம் எத்தனை மணி நேரம் எடுக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு நம்பர் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலா செய்யும் போது என்ன நம்பர் வருதோ ஃபேக்டர் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அடுத்த வாட்டி அதை யூஸ் பண்ணிப்பாங்க. எம்கோ இருந்தாங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் சேம். ஒரு எலக்ட்ரிக்கல் கேபிள் போடுறதுக்கு 4 பேர் எத்தனை மணி நேரத்துல எவ்வளவு பண்றாங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க ஃபேக்டர். அவ்வளவுதான். புரியல, உன் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஷார்ட்டா எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் ஐடென்டிஃபை தி குவான்டிட்டி ப்ராஜெக்ட் ஸ்கோப் ஆஃப் ஒர்க். அதுதான் quantity. I will identify the quantity. I know the factor of work. Based on that, I will identify the man hours. From that man hours, I will identify the required manpower. சரி, ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். ஆல் தி பெஸ்ட். நோ இஷ்யூ. தைரியமா பேசு, எனக்கு இது தெரியும். மேபி எனக்கு சொல்றது மேபி மிஸ்டேக்கா இருக்கலாம். லாஸ்டா ஒரு வாட்டி அவங்க வந்து இல்ல கரெக்டா சொல்லல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ சொல்லு, மேபி எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, மேபி நீங்க சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு அது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, பாய்.